ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அமைச்சர் புசி ஆனந்த் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் மனு தாக்கல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உதயநிதியினுடைய வாழ்க்கைக்காக கரூர்ல 41 பேரை கொன்னுட்டீங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்ப ரீசெண்டா நடந்துச்சுல்ல தோழமை கட்சிகள் குழு அந்த கூட்டத்துல பேசும்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கரூர்ல நீங்க உங்களுடைய மகன் அவங்க வாழ்க்கைக்காக போலீஸ்காரங்களை ஹெல்ப்பிங்கா வச்சுக்கிட்டு 41 பேரை நீங்க கொன்னு குவிச்சிட்டீங்க எங்க மக்களை. ஆனா அதுக்கான இது இன்னுமே வரல. அது என்ன நடந்ததுன்றது விஜயபாஸ்கர் அவருக்கு நல்லாவே தெரியும். யாருடைய சதி அது, யாரு பண்ண வேலைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் அது தெரிஞ்சிடும். போலீஸ்காரர் நீங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சது நியாயமா? அந்த பழியையும் டிவிகே மேல போட்டுட்டீங்கன்ற மாதிரி அவதூறு பரப்பியிருக்காங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. ஆக்சுவலா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சிபிஐ விசாரணை பத்தி தெரியுமா, சட்டத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறார். ஓகேவா? இப்போ இது சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா சிபிஐ தரப்புல இருந்து எஃப்ஐஆர் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. இதுல A2 இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். ஸோ ஆதவ் அர்ஜுனா A2 அவர்களா இருந்துகிட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு, கரூர்ல உதயநிதிக்காக ஸ்டாலின் தான் எல்லாரையும் கொண்டுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இது ஒரு அமைச்சருக்கான பேச்சா, ஒரு அமைச்சருக்கான வரமுறையா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு தாவேக்காவில் எல்லாரை பத்தியும் பேசுனா அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்களே. இப்போ ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மேல இது மாதிரி பேசுறாரு, இது அவதூறு கிடையாதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இங்க சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. யாரு குற்றவாளிகள் இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்க அவங்க தீர்மானம் பண்ணிப்பாங்க. அதுக்கு அந்த விசாரணைக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஏன்னா அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்காங்க. இங்க இவரால தான் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு விபத்து நடக்குது அப்படின்றது பொதுவெளியில மக்கள் கிட்ட எல்லாரும் பேச்சு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் தாமதப்படுத்தினார். வர வேண்டிய நேரத்தில் குறித்த டைம்ல வரல. ஸோ வராதனால தான் கிரௌட் அதிகமாக சேர்ந்துட்டு இது மாதிரி ஒரு விபத்து அப்படின்னு கூட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது போய் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு விபத்து, இதுல எந்த ஒரு கட்சி சாயத்தை பூசாதீங்க, இது இதுல யாருக்கும் பங்கு கிடையாது, இது ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இல்ல திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவேத்துல இருந்தே இவங்க என்ன பண்றாங்க, அப்பத்துல இருந்து அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்றாருல, கரூர் கணக்கு சிலது முடிக்க வேண்டியது இருக்கு, நிச்சயமா முடிப்போம் அப்படின்னு சொல்றாருல. நிச்சயமா ஒரு நாள் முடிப்போம் அப்படின்றதுக்கும் அடுத்த செகண்ட் இவங்களால உத்தரவு போட முடியுமா முடியாதா? ஏன்னா ஆட்சி இவங்க கையில இருக்கு, இவங்க கிட்ட தான் இருக்கு. தெரிந்த விஜயபாஸ்கர் அவர்களும் இவங்கள்ட்ட தான் எல்லாமே இவங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம், இவரு இதுக்கு ஒரு விசாரணையை துவக்கி யாரு மேல இது தப்பு அப்படின்றத இங்க தமிழ்நாடு அரசு விசாரிக்கலாமா இல்லையா? விசாரிக்கலாம். ஆனா எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு போனாங்க. சிபிஐல விசாரணை இருக்கு, எஃப்ஐஆர்ல ஆதவ் அர்ஜுனா பேரு இருக்கு. ஆனா காவல்துறையை தரம் தாழ்ந்து பேசுறாரு, காவல்துறை மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிற ஒரு அமைச்சரை, ஆளுங்கட்சி அமைச்சரை காவல்துறையினர் தப்பு அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இங்க ஒரு விஷயங்கள் இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படி. அது முதலமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறையை இவர் தரம் தாழ்ந்து பேசுறாரு. ஸோ இந்த விவகாரம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்குதா, திமுக தொடர்பு? ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்காக இவர் ஸ்டாலின் இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு பிம்பத்தை, தவறான பிம்பத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போ கரூர்ல விவகாரம் நீங்க எடுத்துட்டீங்கனாலே அது அழியாத ஒண்ணு, தாவேக்கா மேல அழியாத ஒண்ணு, கரும்புள்ளியாதான் இன்ன வரைக்கும் இருக்கு, இது அழிக்கவே முடியாது. நீங்க பல வருஷங்கள் கழிச்சு கரூர் சம்பவம் அப்படின்னா விட நீங்க தாவேக்கா தான் ஞாபகம் வரும், விஜய் தான் ஞாபகம் வரும், அந்த 41 பேர் இறந்தவங்க தான் ஞாபகம் வரும். ஸோ இவ்வளவு விவகாரம் இவங்க பண்ணிட்டு பொதுவா திமுக மேல பழிய போட்டுட்டு ஈஸியா போயிடுறாங்க. ஆனா திமுக இதுல உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்காங்க, மனு கொடுத்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா சில ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு முயற்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு. போறவர் சும்மாலாம் போகல, 41 பேர் குடும்பங்களுக்கு என்ன பண்றாரு, பணி நியமன ஆணையங்கள்லாம் கொண்டு போறாரு. ஸோ இது எல்லாமே என்னென்ன செய்யணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஸோ கரூர்ல இந்த பிம்பத்தை மாற்றணும், இந்த பிம்பத்தை உடைக்கணும். ஏன்னா இது தாவேக்காவுக்கு ஒரு பெரும் கருப்புள்ளி. என்னைக்குனா ஒரு நாள் இவங்க என்னதான் நல்லாட்சி கொடுத்தாலும் கரூர் அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க். இந்த பிளாக் மார்க்கை மறைக்கணும்னா இதை பேசி 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 திமுக 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 திமுகன்னு சொல்லிட்டு அப்படியே இதை மாற்றணும். அதுவும் சொல்லுவாங்களா, ஒரு பொய்ய 1000 தடவை நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாயிரும். அந்த மாதிரி இந்த விஷயங்களை, பொய்யான கட்டமைப்புகளை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கரூருக்கு திமுக தான் காரணம், திமுக ஆரம்பத்துல இருந்தே
ஆனா உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சிபிஐ இந்த விசாரணை திரும்ப கையில் எடுத்ததுன்னா இவங்க எல்லாம் விசாரணைக்கு போகணும். நீங்க சிஎம் அமைச்சர் அப்படிலாம் இல்லை, நீங்க சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு நீங்க, ஏன்னா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்றீங்க, எஃப்ஐஆர்ல உங்க பேர் சேர்த்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் போகணும் அப்படின்றத நிதர்சனம்னா, ஸோ இதுல சிபிஐ விசாரணைன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா சிபிஐக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், ஆதாரங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அப்ப சிபிஐ விசாரணைக்கு ஒன்றும் தெரியாதா? சிபிஐக்கு தெரியுமா, எம்ஆர் விஜயபாஸ்கர் தெரியுமா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ உங்க கட்சிக்கு கூட வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க வேற மாதிரி போற்றுங்க, வாழ்த்துங்க, புகழுங்க, அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா கரூர் சம்பவத்தை எடுத்து இன்னமும் இந்த விஷயத்துல திமுக வந்து நீங்க அவங்க கூட நீங்க இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி ஒரு அரசியல் அப்படின்னு தெரியல. ஒரு அமைச்சருக்கு இது அழகு இல்லை அப்படின்றத பார்க்கணும். அவங்களுக்கு பொதுவாவே இந்த மாண்பு, மரபு இதெல்லாம் கடைபிடிக்கிறது பழக்கம் இல்ல அப்படின்ற மாரி தான் நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே வர்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமைச்சர் புசி ஆனந்த் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருக்கிறாங்க. அதுல வந்து தமிழகத்துல வழக்கறிஞர் அரசாணைக்காக ஒருத்தர்கிட்டயே 5,00,000லேருந்து 30,00,000 வரைக்கும் அவரு லஞ்சமா வாங்கியிருக்காரு. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் தொகை இங்க வந்து ஊழலா வந்து நடந்திருக்குது. லஞ்சமா போயிருக்கு புசி ஆனந்த் கிட்ட அப்படின்ற மாரி ஒரு வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமா விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க சார்? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிறதுலாம் கிடையாது. தாவேகா கட்சி ஆரம்பிச்சாங்களே, அப்பவே போஸ்டிங் போறதுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டு அவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை. அந்த கட்சியில விரக்தி அடைந்தவங்க எல்லாருமே வந்து, ஏமாந்தவங்க எல்லாருமே வந்து வெளியில கொடுத்த பேட்டிகள் தான். நிருபர்கள் கிட்ட, ஊடகவியலாளர் கிட்ட அவங்க வந்து கொடுத்த பேட்டி தான். பொது வெளியில வந்து இதுமாரி வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தா போஸ்டிங் கொடுக்குறேன்றாங்க, 20 லட்ச ரூபா கொடுத்தா போஸ்டிங் தரேன்றாங்க, ஒரு வட்டச் செயலாளருக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க வெளிவந்து கொடுத்த குற்றச்சாட்டு தான். ஸோ அப்பவே இவங்க மேல இந்த அலிகேஷன் வச்சுது. அப்ப விஜய் என்ன செஞ்சாரு? ஒன்றும் செய்யவே இல்லை. இதுல நீங்க உதாரணத்துக்கு அஜிதா ஆக்னல் இருக்காங்கல்ல தூத்துக்குடியில், எவ்வளோ ஆமா. பெரியவங்க, எவ்வளோ தொகையெல்லாம் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ உழைச்சி அவ்வளோ இது பண்ணி அவங்களுக்கே பதவி கொடுக்கல, காசு கொடுத்த இன்னொருத்தருக்கு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலாம் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. ஆமா. அப்போ புசியானந்த் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார் விஜய் அவர்கள்? ஒண்ணுமே எடுக்கலல்ல. இப்போ இவங்க அந்த அட்வொகேட் சொல்றீங்களா, ஞானசுந்தரி அவங்க அட்வொகேட் சொல்றாங்கல்ல, இத்தனைக்கும் அவங்க தாவேக்கா வழக்கறிஞர் அணியில இருக்கிறவங்க, ஆமா. வெளியாளு கூட இல்ல. நீங்க வெளியாளு சொன்னா கூட எதிர்க்கட்சி சதி செய்யுது, ம். திமுக சதி செய்யுது, அதிமுக சதி செய்யுது, பாஜக சதி செய்யுதுன்னு நீங்க சொல்லலாம். உங்க கட்சி பெண் வழக்கறிஞர் அணி நிர்வாகி அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு குற்றச்சாட்டை பொதுச் செயலாளர் மேல வைக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞரா நியமிக்கணும்னா 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் இங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கோர்ட்டுல கேஸ் போட்டிருக்கிறாங்க, மனு கொடுத்திருக்கிறாங்க. இது விசாரணைக்கு வர இருக்குது. ஒருவேளை அந்த அட்வொகேட் எந்த எவிடன்ஸ் இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், சாதாரணமா நீங்க ஒரு காவல்துறையிலேயே நீங்க புகார் கொடுக்குறீங்கன்னா எவிடன்ஸ் இல்லாம கொடுக்க முடியாது. ஆமா. ஏன்னா கண்டிப்பா. நீங்க ஒரு புகாரை நீங்க கொடுத்துட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்க மேல கேஸ் போடலாம். ஆமா. எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்களா, நம்ம பொய்யான, பக்கமே அது திரும்பிடும். ஆமா பொய்யான குற்றச்சாட்டு இது பண்றீங்களா சொல்லிட்டு உங்க மேலே அந்த கேஸ் திரும்பும். ஒரு ஸ்டேஷன்லயே இந்த நிலைமைனா ஒரு கோர்ட்ல நீங்க போய் கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கோர்ட்ல ஜட்ஜி அவர்கள், ஏன்னா அவங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ சும்மாலாம் வந்து கோர்ட்ல வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. ஆதாரத்தோடு இருந்தால் தான் கேஸ் போட முடியும். இது வந்து ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்க ஆதாரம் இல்லாம அந்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து இங்க மனு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், முறைகேடு ஆட்சியில் நடக்காது, விதிமீறல் நடக்காது, ஊழல் நடக்காது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இப்படின்னு மக்களை ஏமாத்தி இந்த ஆட்சி வந்திருக்குது. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆஸ்தான ஒரு அமைச்சர், ஒரு பொதுச் செயலாளர், அவர் மேலேயே இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்குன்னா இப்ப விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? ஸோ இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல, அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். இந்த வழக்கறிஞர் கேஸ் கொடுத்துருக்காங்க, இது விசாரணைக்கு வரும். விசாரணை வரும்போது இதற்கான உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவங்க கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க உள்ள இருந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு சில ஆதாரங்களை திரட்டி இருக்கலாம், அவங்க உள்ள இருந்து பார்த்தனால இந்த விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அதனால அதன் அடிப்படையில் தான் அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் விரைவில் வரும். ஒருவேளை லஞ்சம் வாங்கியிருந்தாரு அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாரு புசி ஆனந்த் மேல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சும்மா போற வழியில நம்ம தாவேக்காவினர் குற்றம் சுமத்துற மாதிரிலாம் குற்றம் சுமத்தல. அவங்க ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையும் முன் வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குற்றச்சாட்டை ஒரு என்ன பண்ணியிருக்காங்க வச்சு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது கூடிய விரைவில் விசாரணைக்கு வர இருக்குது. விசாரணையில தெரிய வந்துடும் என்ன இதுன்னு. ஏன்னா ஒரு அரசு வழக்கறிஞர் அப்படின்றது நீங்க கீழமை நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க நியமிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு அரசு வருது, புதுசா ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அவங்க
அவங்களுக்கு ஃபேவரா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வொகேட்ஸை கொண்டு வருவாங்க. ஏன்னா அரசு சார்பா அவங்க வந்து என்ன பண்ணும், வாதாடணும். அரசுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பல விஷயங்கள் வரும்போது வாதாடணும். இதுல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக நிர்வாகிகள் அல்லாத மற்ற கட்சியினரையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, நியமிக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க தாவேக்கால நிர்வாகிகளை தகுதி வாய்ந்தவங்களை நீங்க நியமிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. இது போக தாவேக்க நிர்வாகிகள் இல்லாம வெளியில இருக்கிற எல்லா அட்வொகேட்டும், அதாவது வெளியில இருந்து யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு அரசு பதவி தான். ஸோ அரசு சலுகைலாம் உங்களுக்கு இருக்கும் அந்த அட்வொகேட்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுல ஒரு விஷயத்துல ஒரு முறைகேடு நடந்திருக்கு, இவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு அரசு வேலையை நீங்க லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறீங்கன்னா இது குற்றம் தான், இது ஊழல் பண்ணது தான், இது முறைகேடல் விதிமீறல் அப்படின்றது எல்லாத்துல வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுல விசாரணையில நிரூபிக்கப்பட்டால் புஷி ஆனந்த் அவர்களுடைய பதவி பறிக்கப்படுமா, விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த அட்வொகேட்டு இந்த கேஸ்ல உறுதியா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு மத்தியில இருக்குது. ஓகே சார். இதெல்லாம் தாண்டி இப்போ அதிமுக சைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் ராஜினாமாவாக இருக்கட்டும், பதவி பறிப்பு இதெல்லாம் வந்து ஒரு குழப்படி நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் என்னன்னா, சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. ராஜினாமா பண்ணதோட இல்லாம தாவேகால போய் சேர போறாங்க. இப்ப மயிலம் தொகுதியில அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க இல்லையா? நீங்க அத ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரியும் நெறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இபிஎஸ் அவங்க தலைமையில இவங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்றதும் ஒரு கருத்தா இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு கூட்டம் கூட்டுனாங்க. அப்ப சண்முகம் அவங்க தரப்பு வந்து கலந்துக்கல. சோ இப்ப வரிசையாக விஜயபாஸ்கர் 2 பேரும் சேர்ந்தாங்க இல்லையா? சோ அடுத்ததாக அந்த வரிசையில சண்முகம் அவர்கள் வருவாங்களா? ஆக்சுவலா இது வந்து ஆரம்பத்திலேயே இந்த முடிவு எடுக்க வேண்டியதுதான் சண்முகம் அவர்கள். ஏன்னா அப்பவே பேசப்பட்டது இவங்கெல்லாம் தாவேக்கா பக்கம் தாவுவாங்க அப்படின்னு பேசப்பட்டது. ஏன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜென்ரலா எடுத்துப்போமே, ஒரு ப்ராக்டிக்கலா எடுத்துப்போமே, எப்பா அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, கன்ஃபார்மா அவங்க வந்து இடைத்தேர்தலில் நின்றுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க, அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராக்டிக்கலா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படிதானே இருக்கும். ஸோ இதை பார்க்குற இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நம்மளும் போய் சேரக்கூடாது? ஏன்னா இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு மக்கள் மத்தியில் நல்லா பெரும்பான்மை இருக்கு, வரவேற்பு இருக்கு, அதனால நம்ம ஜெயிச்சிருவோம், ஆளுங்கட்சியா வேற இருக்கிறாங்க, எப்படி நம்ம, ஏன்னா நீங்க வந்து அரசியல் எழுதப்படாத ஒரு விதி என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 1-2 தொகுதினா பரவாயில்ல, இது மாதிரி வதவதன்னு இவ்வளவு தொகுதிகள் இருந்தா அதுதான் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கே தாவேக்கா இருக்கிறாங்களே. ஒரு சென்டிமெண்டலா வந்து பயங்கரமா வந்து விஜய் வந்து பல விஷயங்களை செஞ்சார்ல. இப்போ விஜய் அவர்களுக்கு எல்லாம் எதனால நீங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்றீங்களே, ஒரு சில இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல சென்டிமெண்டா அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு விஷயங்களை செஞ்சாரு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அனுதாபம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணது, திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணது, இடையில கொஞ்சம் வந்து விலகுது இந்த கரூர் விவகாரத்துல, இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நரேட்டிவ் தானே செட் பண்ணாரு. இப்போ மக்களுக்காக இவர் என்ன விஷயம் செஞ்சுட்டு மக்கள் வந்து இவர் மேல வந்து அபிவிருதமா ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் எதிர்த்து 65%னாலும் மீதி 35% தான் உங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கல. அந்த ஆதரவுன்றது கூட அவர் சினிமா மோகத்துல இருந்ததுனால தான். ஸோ அந்த கவர்ச்சினால தான் வந்ததை கண்டி விஜய் மக்களுக்காக செஞ்செல்லாம் வந்தது இல்லை. விஜய் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஆட்சி பொறுப்பேற்ற வரைக்கும் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒண்ணுமே கிடையாது. திமுக ஆட்சியை தான் அப்படியே என்ன பண்றாரு, ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணிட்டு இருக்காரு கண்டி. விஜய் அவர்கள் தானா இயக்கிய ஒரு சட்டம் எதுனா இருக்குதா, ஒரு திட்டம் எதுனா இருக்குதா? கிடையவே கிடையாது. ஆல்ரெடி திமுக இங்க பேஸ்மெண்ட் போட்டு போயாச்சு. இங்க இவர் என்ன பண்றாரு, வீடு கட்டுறாரு, அவ்வளவுதானே கண்டி. இவர் ஒன்னும் குழி தோண்டி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் படுத்தி வீடு கட்டல அப்படின்றதான் இங்க நிதர்சனம். திமுக போட்ட விதை இவர் மரமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒருவேளை செடியிலேயே கிளி எரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இங்க சண்முகம் அவர்களும் இங்க தாவேக்காவுல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிதான் பேசப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட அணுகுமுறை சரியில்லை. ஏன்னா இன்னைக்கு வெளியேறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட அணுகுமுறை சரியில்லை. இப்போ வைகை செல்வன் கூட வெளியேறுகிறார். அப்படி அந்த டைம்ல கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறை சரியில்லை. ஒரு தலைவன் அவர் அழிஞ்சாலும் கொள்கைகளும் கட்சி இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, கொள்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அழியக்கூடாது, நான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க, வெளியேறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இத்தனை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தானே இருந்திருப்பாரு. இப்போ இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தாரு, அதுக்கு முன்னாடி இருந்தாரு. இப்ப மட்டும் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கெட்டவரா தெரியுறாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா அதிகாரத்துல இருக்கணும்.
ஆட்சி அதிகாரத்துல இருந்து பவர்ல இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், விட்டதுல நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். எதெல்லாம் இழந்தோமோ நிறைய பேர் நஷ்டமடைஞ்சிருப்பாங்கல்ல, தேர்தலை ஆமா. செலவு பண்ணி நஷ்டமடைஞ்சிருப்பாங்க, அவங்க அதிகாரத்துல இல்லாம நஷ்டமடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்க்கட்சியில கூட இல்ல, எதிர்க்கட்சியில இருந்தாவது நம்ம என்ன பண்ணலாம், எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்துல இருக்கலாம். எதிர்க்கட்சியும் கிடையாது, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வர காலங்கள்ல இந்த கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல. சோ இதுல இருந்தே நம்ம எதுக்கு பொழப்ப ஓட்டணும், வாங்க அதிகாரத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, மூட்டை முடிச்சு கட்டுறாங்க. சோ அப்படிதான் இதை பார்க்க வேண்டிய 19 திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்க பார்த்தாங்க, ஆட்சி பிடிக்க பார்த்தாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல. ஆமா. உண்மையிலேயே அப்படி நினைச்சிருந்தா, நான் கேட்கிறேன், உண்மையிலேயே அப்படி நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு விஜய் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரா? என்னென்ன விஷயங்கள் பண்ணி திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்திருந்தா இன்னைக்கு ஆட்சியில் அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் அப்படின்றது. ஏன்னா இது ஓப்பனா உடைச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களும் ஓப்பனா உடைச்சிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இது சுத்த பொய், இது கட்டுக்கதை அப்படின்னு அவங்க 2 பேரும் ஓப்பனா உடைச்சிட்டாங்க. மீறியும் இந்த செயல்கள் இப்படி பேசப்படுது அப்படின்றதுனா என்ன ஒரு நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைமை மேல நீங்க குற்றம் சுமத்திட்டு நீங்க வெளியேறதுக்கு தாராளமான உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா திமுகவும் அதிமுகவும் கூட இது கனவுல கூட நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு கிளம்புறீங்களா, இதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. ஸோ சி.வி. சண்முகம் அவர்களும் கூடிய விரைவில் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு விஜயபாஸ்கருடைய வரிசையில் அவரும் போயிடுவாரு. அதை தொடர்ந்து எஸ்பி வேலுமணி டீமும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இங்க நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போனா கூட டிவிகேல வந்து கண்டிப்பா வந்து ஏத்துப்பாங்க. ஏன்னா விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல இவருக்கான ஒரு வாக்கு வங்கின்றது அபரிவிதமா இருக்குது. ஆமா, நீங்க வட சோ மாவட்டங்களை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சி.வி. சண்முகம் அவர்களுக்கு அதிமுக ஓட் பேங்க் வட மாவட்டங்கள் எந்த அளவுக்கு ம். இருக்குது. ஸோ இவருக்கு அது இருக்குது. ஒருவேளை நம்ம வட மாவட்டத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னும் போது சி.வி. சண்முகத்தை தாராளமா எடுத்துப்பாங்க. ம். இப்போ நீங்க டெல்டா மாவட்டங்கள்ல விஜயபாஸ்கர் அவர்கள் போயிருக்கிறாரு, ம். இன்னும் அடுத்தடுத்து விலகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆமா. இந்த வட மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சி.வி. சண்முகம் அவர்கள் கொஞ்சம் வெயிட்டு தலை அப்படின்னும் பொழுது அவரை கொண்டு வந்துட்டேன்னா அந்த வட மாவட்டங்களில் இருக்கிற வாக்குகளை அப்படியே ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இங்க நம்ம அவங்க வந்து விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, பக்காவா பிளான் போடுறது இங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்ப தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அர்லேக்கர் வந்து மதுரைக்கு போயிருக்காங்க. அங்க நிறைய வரவேற்புலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட்டம்லாம் கூட்டி ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. முக்கியமா யாருடன் பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட ஆட்சியர், அப்புறம் போலீஸ் கமிஷனர் இவங்களோட கூட்டம்லாம் கூட்டி பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்ற மாரி வந்து கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. இத வந்து தமிழக அரசு வந்து சம்மதிக்குது. அப்ப பிஜேபி தமிழக அரசு வழியா, அதாவது ஆளுநர் வழியா தமிழகத்துல நுழையுதா அப்படின்ற மாரி ஒரு கேள்வியும் இருக்குதே சார். ஆக்சுவலா வந்து பொதுவெளியில எல்லாருமே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு வைக்கும்போது பிஜேபியோட பி டீம் சொல்லியிருந்தாங்கல்ல. ம். இது பி டீமு, ஏ டீமு, சி டீம்லாம் இல்லை, பிஜேபியோட டைரக்ட் ஜெராக்ஸ், அவ்வளோதான் நான் ம். சொல்ல முடியும். ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பிஜேபி நம்ம இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், ம். டிட்டோ அதே தான் இருக்கும், ஃபோட்டோவில் என்ன இருக்கும் அதான் இருக்கும். ஸோ பிஜேபியோட ஸ்கேனிங் தான் டிவிகே அப்படின்றதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது ஆமா. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டோம், ம். இணக்கமாக போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இதுமாரி இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டோம், இந்திய அரசுன்னு சொல்லுவோம் ஆ. அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க, இங்கே நீங்கள் பள்ளிகளை திறந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆதரவு பர்மிஷன் குடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் அணுக்கனிம வளங்கள் தோண்டி எடுத்து சுரங்கத்தை அனுமதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைவடைகிற அந்த தருவாயில இதை நீட்டிக்கிறாங்க. 1 இயருக்கு 1 எக்ஸ்டெண்ட் இயர் பண்றாங்க. எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுவும் ஆலோசனை கூட்டம்லாம் கூட்டல. ஆமா. அந்த இப்போ நீங்க ஒரு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள், அதே போல வந்து செயலாளர்கள், அந்த தொகுதி எம்எல்ஏ, எம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணணும். ம். இது ஒவ்வொரு அரசுக்கும் உள்ள தார்மீக ஒரு கடமை. இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த சுரங்கப்பாதையை அனுமதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த தொகுதி எம்பியை கூப்பிடணும், எம்எல்ஏ கூப்பிடணும், அந்த துறை சார்ந்த அமைச்சரை கூப்பிடணும், செயலாளரை கூப்பிடணும், சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே அமர்ந்து என்ன பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணணும். டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நீங்க எடுத்த கவுத்தெல்லாம் செய்யற வேண்டாம் இருக்கு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நலன் இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், வாலிபர்கள் எல்லாருக்கும் இது வந்து நோய் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்தை வந்து நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏ எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணணும்னா செயல்படணும், ஆலோசனை பண்ணணும்.
ஆனா எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனுமதி இல்லாம, யார் பர்மிஷன் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க, நீங்க 1 வருஷத்துக்கு நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, நீங்க ஆர்டர் போடுறீங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது, எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏன் இது நீங்க முதல்ல தெரிவிக்கல? உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணாங்களா? கிள்ளியூர் தொகுதி எம்எல்ஏ அவரு தான். சோ அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாங்களா? இந்த மாதிரி கேள்வி இருக்குல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி நிறுவனங்களை நீங்க தமிழ்நாட்டில் ஆதரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாஜக உள்ள திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இன்னைக்கு ஆளுநர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுச்சு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஆளுநர் நடக்கணும், தனிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சி காலத்துல ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எந்த அளவுக்கு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்றதா இது வந்து இந்தியா முழுக்க செல்லுபடியாகும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கு ஆளுநர் சம்பந்தப்பட்ட வழக்குல இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநில ஆளுநருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த வகையில இப்ப இவரு பொறுப்பு ஆளுநர் தான், தமிழ்நாட்டுக்குன்னு ஆளுநர் நியமிக்கல. கேரளா ஆளுநர் கூடுதலா இதை கவனிச்சுக்கோங்க, இதுக்கு வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணல, அதனால நீங்க கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு ஆளுநர் தான். அவர் வந்து என்ன பண்றாரு, அரசு நிர்வாக விஷயத்துல வந்து தலையிடுறாரு. நீங்க வைகை ஆத்தை வந்து நீங்க தூர்வாரல சீரமைக்கலன்னா லோக்பவன் இறங்கும் அப்படின்றாரு. இது என்ன எச்சரிக்கை விடுறீங்களா, ஒரு மிரட்டல் விடுறீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு? அப்போ அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை செய்யறது இல்ல, செய்யலன்னா நான் வந்து இறங்குவேன், ஆளுநரை வந்து இறங்குவாரு அப்படின்னா இது எந்த விதத்துல ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க தமிழ்நாடு அரசு. முதல்ல இது எதிர்க்கு இருக்குது, முதல்வர் வாயை திறந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாருல, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம நீங்க போயிடக்கூடாது, எந்த ஒரு அதிகாரியும் போக கூடாதுன்றாருல. முதல்வர் என்னங்க பண்றாரு, நீங்க அமைச்சர்களே பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப முதல்வர் வந்து என்ன பண்ணுவாரு, தலைமைச் செயலகத்துல இருந்து நீலாங்கர்ல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு வருவாரு, அப்புறம் போவாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதனா ஆலோசனை கூட்டத்துக்கு போவாரு, சட்டமன்றத்துல பேசுவார். இதுதான் முதல்வருடைய வேலையா? சோ முதலமைச்சர் இங்க ஆளுநர் எதிர்த்து கேள்வி கேட்டா அவருக்கு பாதகம் வந்துரும் அப்படின்ற ஒரு அஞ்சுறாரு என்ன தெரியல, அமைச்சர்களை விட்டு பதில் சொல்ல வைக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஆளுநர் வராருன்னா முதலமைச்சர், நீங்க கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம், ஒரு விஷயம் செஞ்சாருன்னா அடுத்த நிமிஷத்துல ஒரு என்ன பண்ணுவார், குரல் கொடுப்பாரு. சோ திமுக இருக்கிற வரைக்கும் இங்க வந்து எந்த விஷயமும் இங்க நடக்கல. ஆனா திமுக இங்க ஆட்சியில் இல்லாத போது நம்ம தாவே காட்சி தானே, நம்ம விஜய் முதல்வர் தானே அப்படின்ற ரேஞ்சில் பண்றாங்க. பாஜக வந்து ஆளுநர் மூலியமா இறங்கி வேலை பார்க்கறாங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னன்னா இங்க கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இடதுசாரிகள் விசிக எல்லாருமே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் அரசு நிர்வாகத்துல இறங்கி தலையிடுறாரு, ஏன் நீங்க இதை எதிர்க்க மாட்டீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் எதிர்த்தாரா, இல்ல சண்முகம் அவர்களை எதிர்த்தாரா, இல்லாட்டி வைகோ அவர்கள் எதிர்த்தாரா? ஏன் எதிர்க்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு இதுல சுயநலம் இருக்குது அப்படின்னு இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சா? சோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுனால தான் பாஜகவுடைய ஸ்கேன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே இவங்க பி டீம் ஏ டீம் எல்லாம் சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த வகைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். பாஜகவுடைய ஸ்கேன் தான் தாவேக்கா அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஆளுநர் இந்த அளவுக்கு வந்து இறங்குறாருன்னா அடுத்த ஃபோர்ஸா வந்து இறங்குவாரு, பல விஷயங்களை வந்து அரசு நிர்வாக விஷயத்துல தலையிடுவாரு. அப்பெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா இப்போ இவங்க வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்றதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா ஆளுநர் அவங்க எல்லை மீறி இந்த ஆய்வு கூட்டம்லாம் போறாங்க, நடத்துறாங்க அப்படின்றத தமிழக அரசு கை கட்டி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி புசி ஆனந்த் அவங்க மேல அந்த போட்ட அந்த மனு, அந்த வழக்கு எது வரைக்கும் போகும், உண்மையிலேயே அவர் ஊழல் செஞ்சிருக்காரா இல்லையா நிரூபிக்கிற கட்டாயத்துல அந்த வழக்கறிஞர் ஞான சௌந்தரி அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கெல்லாம் என்ன முடிவு இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.